ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் பிரண்டை துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்கன்னா என்னுடைய அம்மா பொண்ணு அராஜகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிரண்டை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மிளகாய் அளவுக்கு எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி, மல்லி இலை, கருவேப்பிலை, புதினா. எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். கடாய் வச்சிருக்கேன். இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். நான் நல்லெண்ணெய் சேர்த்து செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பிரண்டையை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா சுருள வதங்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அரிக்காமல் இருக்கும் சாப்பிடும்போது. இது நல்லா வதங்கட்டும். ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடி பிடிச்சிக்கும், சரியா வதங்காது, தீஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்க, பிரண்டை நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் சுருள. அப்பதான் பாத்தீங்கன்னா நல்லா அரிக்காம இருக்கும், பச்சையா இருக்கக்கூடாது. அது மாதிரி இருக்கும்போது எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு இதை எடுத்துக்கலாம். இது ஒரே 5 நிமிஷமாவது ஆகும். மெதுவாக தான் இது வதங்குங்களே. இப்போ இதுலயே இன்னொரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், மீதியெல்லாம் வதக்கி எடுக்கிறதுக்காக. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்க. இப்போ எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கணும், கலர் மாறுற அளவுக்கு. இது இப்போ வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ புதினா, மல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். புதினா, மல்லி, கருவேப்பிலை எல்லாம் நம்ம அதிகமாக வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம கம்மியாக வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு துவையலுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். புதினா மல்லி போடாம நீங்க வெறும் கருவேப்பிலை சேர்த்து கூட செய்யலாம், இல்லைன்னா புதினா மட்டும் சேர்த்து கூட செய்யலாம், நல்லாவே இருக்கும். எல்லாம் மல்லி இலை மட்டும், அப்புறம் பிரண்டை, இது 2 மட்டும் கூட போட்டு செய்யலாம். அதுவுமே நல்லா டேஸ்டா தான் இருக்குங்களே. ஆனா இது எல்லாமே போட்டு செய்யும் போது இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு வதங்கி இருக்கு. இப்போ நம்ம இதுல புளி சேர்த்துக்கலாம். இது ஏன் புளி சேர்க்கிறோம்னா, இந்த புளி இது நல்லா ஹீட்ல வதக்கும் போது நல்லா சாஃப்டா ஆயிடும், அரைக்கும் போது நல்லா மஞ்சிரும், அங்கங்க அது திப்பி திப்பியா இருக்காது. அதனால இதுலயே போட்டு வதக்கிக்கலாம். இது இன்னும் நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இது சூடு ஆறுனதுக்கு பிறகு அரைச்சிக்கலாம். புளி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக போடக்கூடாது. ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடும்போது அரிக்கும். அதனால இந்த அளவுக்கு போடுங்க. அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு போட்டு அரைங்க. புளிப்பு பத்தலைன்னா மீதியும் சேர்த்துக்கோங்க. இதை நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அரைப்பேன். மீதி பத்தலைன்னா நான் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துப்பேன். இதை ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இது எல்லாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். காரமும் அதே மாதிரி மிளகாய் பார்த்தீங்கன்னா 1, 2 எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அரைங்க. பத்தலைன்னா எல்லா மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ தாளிச்சிடலாம். கடாய் வச்சிருக்கேன். 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் கடுகும் ஜீரகமும் சேர்த்து பொரிஞ்ச பிறகு அரைச்சி வச்சிருக்க துவையில சேர்த்துக்கலாம். இது எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இதை வதக்கணும். நான் உப்பு அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிட்டேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்லேயே வச்சு இதை கொதிக்க விடுங்க. தண்ணி ஊற்றி அரைக்கணும் நீங்கள் துவையல் அரைக்கும் போது, இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் சரியா மையாது. ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது, அப்புறம் சட்னி மாதிரி ஆயிடும்.
இப்போது துவையல் நல்லா சூப்பராக வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை போடுறேன். நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த புளிப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் இந்த வெல்லமோ இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மாதிரி லாஸ்ட்டாக கொஞ்சமாக சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை சேர்க்கக்கூடாது, நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று தான் சேர்க்கணும். கொஞ்சமாக தான் போடணும், ரொம்ப அதிகமாகலாம் போடாதீங்க. சும்மா ஒரு சின்ன துண்டளவுக்கு போடுங்க. வெல்லம்னா சர்க்கரைன்னா நாட்டு சர்க்கரைனா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக நம்மளுடைய பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதையும் உங்களுக்கு போடுறேன் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் போட்டுருங்க. என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.